குன்றத்தூர் கந்தளீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் இப்போ தான் கும்பாபிஷேகம் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலை பற்றின வரலாறு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவர்களை கொடுமைப்படுத்திய அசுரன் தாரகாசுரனை அழிக்க முற்பட்ட முருகன் படையுடன் கிளம்பினார். திருப்போரூர் திருத்தலத்தில் நடந்த போரில் தாரகாசுரனை முருகன் வதம் செய்தார். அந்த சம்ஹாரம் முடிந்ததும் மனம் அமைதி பெற திருத்தணி நோக்கி புறப்பட்டார். வழியில் குன்றத்தூர் மலையின் மீது அமர்ந்தார். குன்றத்தூர் மலையில் தங்கியிருந்த முருகன் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டையும் செய்து பூஜித்தார். அந்த சிவன் மலை அடிவாரத்தில் கந்தளீஸ்வரர் என்ற பெயரில் தனி கோவில் கொண்டு அருள் புரிந்து வருவதை காணலாம். கந்தனால் உருவாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் அவருக்கு இந்த பெயர் வந்தது, அதாவது கந்தளீஸ்வரர். சேக்கிழார் வைகை நதிக்கரை தெய்வங்களை வணங்கிவிட்டு காவிரி கரையில் உள்ள கடவுள்களை தரிசித்துவிட்டு பாலாற்றங்கரையில் அருளும் இறை மூர்த்திகளையும் பிரார்த்தனை செய்துவிட்டு குசஸ்டலை நதி பாயும் ஊர் இன்றைய சென்னை வர நெருங்கினார். வழியில் அற்புதமான சிவாலயத்தை கண்டார். வாழையும் தென்னையும் அதிகம் பயிராகும் பூமி அது. மலையின் அடிவாரத்தில் உள்ள இறைவனை தரிசித்து அங்கேயே சில காலம் தங்கி தவம் செய்வது என்று முடிவு செய்தார். பிரம்மாண்டமான சிவலிங்க மூர்த்தியின் சந்நிதியில் சரணாகதி அடைந்தார். ஒரு நாள் சேக்கிழாருக்கு அற்புத தரிசனம் அளித்தார் சிவபெருமான். அந்த கணமே தனது மொத்த கர்வமும் தொலைந்ததை உணர்ந்தார் சேக்கிழார். மெய்சிலிர்த்து போனார். என் கர்வத்தையும் செருக்கையும் அழித்த கந்தளீஸ்வரர் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். பரவசத்தில் திளைத்தார். கந்துதல் என்றால் பற்றுதல். தன்னை பற்றி கொண்டிருந்த ஆணவப் பற்றை அழித்த ஈஸ்வரர் என்றும், இவ்வுலகில் வெளியுலக பற்றுதல் அழித்தால் இறைவனை நெருங்கலாம் என்ற அர்த்தத்தில் கந்து அழி ஈஸ்வரர், கந்தளீஸ்வரர் என்று இறைவனுக்கு திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார். இந்த கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக கோவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவிலோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகர் கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது. இது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலேருந்து தான் இருக்குது. குன்றத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். நன்றி.